ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அற்புத குழந்தை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பாண்டிச்சேரி லூர்து டிவி வழியாக மாதா டிவியிலே இந்த திருப்பலியிலே பங்கு கொள்கின்ற பக்தர்களே, திருச்சி நகரின் நுழைவாயிலில் அமைந்துள்ள நம்பர் 1 டோல்கேட் என்ற இடத்திலே அற்புத குழந்தை இயேசுவின் இந்த திருத்தலம் கும்பகோணம் மறைமாவட்ட திருத்தலமாக அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் இருக்கின்ற குழந்தை இயேசு உங்கள் அனைவரையும் அன்போடு தன்னுடைய இருகரம் விரித்து வரவேற்கின்றார். இங்கு நடக்கின்ற அருங்குறிகளையும் அற்புதங்களையும் புதுமைகளையும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவியுங்கள் என்று அழைக்கின்றார். இன்றைய இறை வழிபாட்டிலே நாயும் பட்டணத்து வீதிகளிலே இறந்த இளைஞன், விதவையின் ஒரே மகன், அந்த விதவையினுடைய கண்ணீரை கண்டு அந்த விதவையின் மீது பரிவு கொண்டவராக, இரக்கம் கொண்டவராக அந்த தாயை பார்த்து அம்மா அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டு, இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு என்று சொல்லி இறந்தவன் பாடையிலே தூக்கிச் செல்லப்பட்டவனை உயிர்ப்பித்து அந்த தாயினுடைய கண்ணீரை போக்குகின்றார். அந்த இளைஞனுக்கு உயிர்ப்பிச்சு அளிக்கின்றார். இத்தகைய மாபெரும் செயலை கண்ட மக்கள், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார், ஒரு பெரிய இறைவாக்கினர் நம்முடைய தோன்றியுள்ளார் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவ்வாறாக அற்புத குழந்தை இயேசுவின் அரும் செயல்களை இங்கே கண்ணுறும் எல்லோரும், கடவுள் இந்த இடத்திலே தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அற்புத குழந்தை இயேசுவாக அவர் இங்கே வீற்றிருந்து இங்கு தேடி வருகின்ற அனைவருக்கும் அருள்மழை நிறைவாக பொழிகின்றார் என்று எல்லோரும் உணர்ந்து கொள்கிறார்கள். எனவே அந்த இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் அன்போடு வாருங்கள், வந்து இயேசுவை காணுங்கள், அவருடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே சென்னை நுங்கம்பாக்கம் திருவாளர் ஜேம்ஸ் சேவியர் மைக்கேல் ஆன் ஷெரினா இந்த குடும்பத்தினர் இன்றைய நாளில் மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை உபயம் செய்கிறார்கள். இந்நாள் வரை இந்த குடும்பத்தினர் குழந்தை இயேசு வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், இவர்களுடைய மகன் ஜெரோம் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், நல்ல முறையிலே வரன் கிடைத்து திருமணம் நல்ல முறையில் நடக்கவும், தொடர்ந்து குடும்ப ஆசீர்வாதம் இவர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படியாகவும் இந்த திருப்பலியிலே இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவை அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவை அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவை அடியோர் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவை அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றீர். ஜபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. அந்த அக்கறையினால்தான் எங்கள் மன்றாட்டுகளை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க முது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமென். அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை
அளித்தருளுமாறு உம்மை எதிர்க்கிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். இப்படி வழியாக இறைவன் அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 12, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 மற்றும் 27 முதல் 31 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணிதீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணிதிர்க்கும் அருள் கொடையை பெற்றவர்களா?
எல்லாருமே பரவச பேச்சு பேசுபவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. எனவே நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 7 இறை வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயீன் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபொழுது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அந்த தாயோ கைம்பெண். அந்த ஊரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியின் மைய சிந்தனையாக இருப்பது, மனிதரால் முடியாத நிறைய காரியங்கள் கடவுளால் முடியும். மனிதரால் முடியாத நிறைய காரியங்கள் கடவுளால் முடியும். கடந்த வாரம் சேலத்திலிருந்து ஒரு பெண்மணி தொலைபேசியின் வழியாக தொடர்பு கொண்டார்கள்.
தொடர்பு கொள்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக அவர்கள் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக சென்றார்கள். அவ்வாறு சென்றவர்கள் ஒரு 15 பேர் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து ஆலயத்திலே திருப்பலி பார்த்துவிட்டு அவருடைய குடும்ப கருத்துக்களை எழுதி வைத்து பூசை வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அந்த பெண்மணியின் தாயார் பெயர் செபஸ்தியம்மாள். அவர்கள் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த தாய்க்கு உடல்நிலை மிகவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தொலைபேசியின் வழியாக செய்தியானது கொடுக்கப்படுகிறது. உடனடியாக அந்த பெண்மணி அந்த பாத யாத்திரையை பாதையிலேயே நிறுத்திவிட்டு தன்னுடைய தாய், ஏனென்றால் வீட்டில் யாருமே கிடையாது, தன்னுடைய தாயை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். மருத்துவமனையிலே அந்த தாய் அனுமதிக்கப்படுகிறாள். அப்பொழுது மருத்துவர்கள் வந்து பரிசோதனை செய்துவிட்டு, உங்களுடைய அம்மாவுக்கு வயிற்றில் பெரிய கட்டி இருக்கிறது, அதை அறுவை சிகிச்சை செய்து தான் குணமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அந்த பெண்மணியிடம் சொல்கிறார்கள். அந்த பெண்மணிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கையில் பணம் இருந்தாலும் உடனடியாக அந்த அறுவை சிகிச்சையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் சொல்லிட்டார். ஏன்னா வயசான காலத்தில் இவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால் இனி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கும்பிடுற தெய்வத்தை வேணும்னா வேண்டிக்கங்க, ஒருவேளை அற்புதம் நடந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கள் தங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை அனுப்பிவிட்டார்கள். உடனடியாக அந்த பெண்மணி எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, தந்தை அவர்களே, இது மாதிரி நாங்கள் பாத யாத்திரைக்கு போனோம், போகிற வழியில் தான் எனக்கு செய்தி தெரிந்தது, இப்பொழுது அம்மா மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு மீண்டுமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம், வேண்டுமானால் நாளை அழைத்து வாருங்கள், மீண்டுமாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஒருவேளை கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம், இருந்தாலும் இது இப்போ கஷ்டம்தான், முடியாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். எங்கள் அம்மா விட்டால் எனக்கு யாரும் கிடையாது ஃபாதர், அதனால் தயவுசெய்து நானும் வந்து குழந்தை இயேசுக்கிட்ட அன்றைக்கி திருப்பலியில் அதை தான் வேண்டிக்கிட்டேன், அதை நினச்சி தான் பாத யாத்திரைக்கு போனேன், என்ன நடக்கும்னு தெரியல, பாத யாத்திரையில் மீண்டுமாக நான் பாதையிலே வந்து விட்டேன், அதனால் குழந்தை இயேசுக்கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கிட்டிங்கன்னா நான் நிச்சயமாக சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு முதல் நாள் சொன்னாங்க. 2வது நாள் மருத்துவமனைக்கு சென்று விட்டு மீண்டுமாக அவர்களே தொலைபேசியில் உடனடியாக தொடர்பு கொண்டார்கள். ஃபாதர், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, இன்று மருத்துவர் கூறினார் இது ஆப்ரேஷனும் பண்ண தேவையில்லை, நிச்சயமாக அதுவாகவே கரைந்துவிடும், மாத்திரையின் வழியாக அதுவாகவே கரைந்துவிடும், அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க, ஒருவேளை நீங்கள் கும்பிட்ட அந்த தெய்வம் உங்களுக்கு அந்த அதிசயத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் சொன்னாராம். உடனடியாக அந்த அம்மா தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஃபாதர் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபாதர், இந்த ஒரு வாரம் நான் அம்மா கூட இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு நிச்சயமாக ஒரு நாள் அற்புத குழந்தை இயேசுவிடம் வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அடைந்த அந்த அற்புதத்தை, அதிசயத்தை ஒரு சாட்சியாக சொன்னார்கள். பிரியமானவர்களே, அதைத்தான் முன்னுரையில், அதாவது திருப்பலியின் தொடக்கத்தில் நற்செய்தி வாசித்த உடனே சொன்னேன், மனிதரால் இயலாத காரியங்கள் கடவுளால் நிச்சயமாக நிகழும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் பார்த்தோம். உயிர்ப்பு என்பது யாராலையுமே கொடுக்க முடியாத, யாராலும் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. இறப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இறந்த பிறகு என்ன நடக்கும், எப்படி ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இறப்பை நினச்சி பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம். நான் சின்ன வயசுலேருந்து நிறைய இறந்தவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அதனுடைய அர்த்தம், உண்மையான அர்த்தம், ஏன் அழுகிறார்கள், எதற்காக எல்லாருமே இப்படி கூடி வருகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எல்லாருக்குமே அப்படி தான் இருந்திருக்கும். வளர வளர கூட ஏதாவது இறந்த வீட்டிற்கு சென்றோம் என்று சொன்னால் மற்றவர்களெல்லாம் அழுவார்கள், நம்ம கூட போய் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வருவோம், ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தாது. ஆனால் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கணவனோ மனைவியோ, நம்மால் அன்பு செய்யப்பட்டவர்கள் இறக்கிற பொழுது நிச்சயமாக நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கிறவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது அப்படிங்கிறது பல நேரத்தில், குறிப்பாக குருவாக மாறிய பிறகு நிறைய வீடுகளுக்கு அந்த இறந்தவர்களை மந்திரிப்பதற்காக செல்வோம். இன்றைய நற்செய்தி போலவே நிறைய குடும்ப வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன். மகனை இழந்திருப்பார்கள், கணவனை இழந்திருப்பார்கள், சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க, அம்மாவை இழந்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் போய் எப்படி ஆறுதல் சொல்வது அப்படிங்கிறத பல நேரத்தில் நானும் யோசித்து பார்த்துருக்குறேன். நம்ம கையை பிடிச்சிட்டு அழுவாங்க,
கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் செய்து கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தவிர நம்மளால் வேறு எதையுமே செய்ய முடியாது. குறிப்பாக கடந்த வருடம் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிறப்ப இந்த மூதாதையர்கள், அதாவது வயது முதிர்ந்த பாட்டி தாத்தாவுக்கெல்லாம் நன்மை கொடுக்க போவேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறப்போ ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நான் தான் போய் சில சமயம் அந்த பாட்டியை எழுப்பி விட்டு அவர்களுக்கு கொஞ்சம் மூஞ்செல்லாம் தொடச்சி விட்டுட்டு வாய் கொப்பளிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து அந்த பாட்டிக்கு நன்மை கொடுத்துட்டு வருவது வழக்கம். அப்புறம் பார்த்தா ஒரு 2-3 நாள் அவங்க வீட்டில் யாராவது இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தூய்மை பண்ணி அந்த அம்மா வச்சுருப்பாங்க, நன்மை கொடுத்துட்டு வருவேன். ஒரு நாள் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போனால் அந்த ஊரில் உள்ள எல்லாருமே வந்து உட்காந்துருக்கிறாங்க. அவருடைய சொந்த பந்தம் எல்லாருமே வந்து அமர்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். நான் நன்மை கொடுக்க போன வரைக்கும் அந்த வீட்டில் யாருமே கிடையாது. அந்த பாட்டி ஒரு அனாதை மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த பாட்டி இறந்த பிறகு நிறைய பேர் சுற்றிலும் நின்று கொண்டு அழுது கொண்டு இருந்தார்கள். குறிப்பாக ஒரு சில பெண்கள் அவங்க அருகிலே அமர்ந்து கொண்டு அவங்க மூஞ்சில் ஈயெல்லாம் முக்கியமில்ல, அதெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இறந்த பிறகு அவருடைய உடலிலே அந்த மொய்க்கின்ற அந்த ஈக்களை அவர்கள் விரட்டி கொண்டிருந்தார்கள். வேர்க்கிறத அந்த ஈர தண்ணி வெளியில் வரதை துடைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், இந்த பாட்டி உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருமே வந்து கண்டுக்கல. இறந்த பிறகு அந்த உடம்புல ஈய ஓட்டினா என்ன ஓட்டலைன்னா என்ன, நிறைய பேர் வந்து ஈய ஓட்டிக்கிட்டு அந்த முகத்தை தொடச்சிக்கிட்டு ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தார்கள். அப்போ தான் நினச்சேன், மனிதனுடைய இறப்பு எப்படியெல்லாம் முடிகிறது, அந்த இறந்த பிறகு அவர்களுக்கு நாம் செய்யும் சடங்குகளால் என்ன பிரயோஜனம் இருக்குது? உயிரோடு இருக்கிறப்ப நிறைய பேரை நாம் கவனித்து கொள்ள தவறி விடுகிறோம். அந்த ஒரு சூழ்நிலையை அந்த நாளிலே என்னால் அனுபவிக்க முடிந்தது. இப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், ஒருவேளை இப்படிப்பட்ட இறப்புகளையும் இப்படிப்பட்ட வாழ்க்கையையும் மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நானே பல நேரங்களில் நினைப்பதுண்டு, ஒருவேளை நான் இறந்து போனால் எத்தனை பேர் வந்து என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்க முடியுமா? எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். அதாவது இறப்புங்கிறதே நமக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஒரு கவிஞர் சொல்லுவார், அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று நாம் பொறாமைப்படாத ஒரே ஒரு விஷயம் என்னது? இறப்பு. மற்றவர்களுக்கு கிடைத்து விட்டதே அப்படின்னு சொல்லி நாம் பொறாமைப்படாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறப்பு. ஐயோ அவன் செத்து போயிட்டானே, எனக்கும் அந்த இறப்பு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிச்சயமாக யாருமே ஏங்கி பார்க்க மாட்டோம். ஆனால் குடும்பத்திலே பலவிதமான துன்பங்களை, குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் கவனிப்பாரற்று கிடந்தால் அவர்கள் ஏங்குவார்கள். இப்படி நான் அனுபவிப்பதற்கு, தனிமையில் கிடந்து மடிவதற்கு, தனிமையில் கிடந்து வாடுவதற்கு பேசாமல் இறந்து போயிடலாம் ஃபாதர், அதனால் எனக்கு நல்ல மரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கங்கன்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நொந்து போன ஒரு சூழ்நிலை, கவனிப்பாரற்று யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அந்த நற்செய்தியிலே அழகாக லூக்கா நற்செய்தியாளர் கூறுகிறார், எப்படிப்பட்ட சூழலை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். அந்த ஊருக்குள்ளே போகிறாரு, பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு செல்கிறார்கள். அப்பொழுது அவர் அந்த இறந்த நபருடைய அந்த உடலை எடுத்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த நிகழ்வை பார்க்கிறார். பார்த்து விட்டு பாருங்க, எதுவுமே போய் கேட்கல. அந்த ஏழை கைம்பெண்ணை பார்க்கிறாரு, விதவை தாயை பார்க்கிறார். இனி அவருக்கு ஆதரவு என்று யாருமே கிடையாது. அவரோடு கூட நிறைய பேர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக நிறைய பேர் சென்று கொண்டிருந்தார்கள். யாராலுமே ஒன்றுமே முடியாது. என்ன பண்ண முடியும்? ஆறுதல் சொல்ல முடியும். கவலைப்படாதீங்கம்மா, கடவுள் இருக்கிறாரு, உங்களுக்கு நிச்சயமாக வேறு ஏதாவது ஒரு வழியில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்ல முடியும். ஆனால் எந்த அளவுக்கு அந்த ஆறுதல் அந்த தாயினுடைய உள்ளத்தை போய் தொடும் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக கேள்விக்குறி. ஏன்னா இருந்தது ஒரே ஒரு மகன், அவனும் இறந்து விட்டான். இனிமேல் இந்த உலகத்தில் எனக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற அந்த தாயை இயேசு பார்க்கிறார், பரிவு கொள்கிறார். நற்செய்தியில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பரிவு கொள்கிறார். அந்த தாயின் மீது பரிவு கொண்டு இனி இவருக்கு ஆதரவு என்று யாருமே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இயேசு சென்று அவருடைய மனநிலையை அறிந்து கொண்டு அங்கே அந்த இளைஞனை உயிர்ப்பிக்க செய்கிறார். நினச்சி பாருங்கள், நிச்சயமாக கூடியிருந்த எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இயேசு செய்த எத்தனையோ புதுமைகளை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் இந்த உயிர்ப்பு அப்படிங்கிறத அவர்களால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது கடவுளால் மட்டுமே முடியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்த வேளையில் ஒரு சாதாரண மனுஷனாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வந்து அங்கே அந்த இளைஞனை உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னால், அதனால தான் அவரை எல்லாரும் போற்றி புகழ்கிறார்கள். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பயம் வருது, யாரா ஒரு பாட்டுக்கு வந்து இறந்தவரை உயிர்ப்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வருது. இருந்தாலும்